ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம மல்லி இருந்துட்டு எப்படியோ வந்து அந்த சுடரை வந்து பார்த்திங்கன்னா கையும் காலமாக வந்து பிடிச்சிட்டாங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து யாருக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணணும். அவள் வந்து சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆதாரம் வந்து எதுவும் வந்து கிடைக்கல. ஆனால் அவள் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சு போச்சு. இதனால் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து நம்ம வந்து விஜய் கிட்ட வந்து சொல்கிறதா, இல்லை கதிரேசன் கிட்ட சொல்கிறதா, இல்லை ராஜேஸ்வரி ரஞ்சிதா கிட்ட வந்து சொல்கிறதா, இவங்க கிட்டலாம் வந்து யார்கிட்ட முதல்ல சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டே வந்து எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க, நீ வந்து யார்கிட்டையும் வந்து சொல்ல தேவையில்ல, முதல்ல வந்து கதிரேசன்கிட்டயே வந்து சொல்லிவிடுமா, ஏன்னா அவர் தான் வந்து அவங்களுடைய அப்பான்னு சொல்லிட்டு வந்து நம்ப வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறது தான் நமக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாபு வந்து சொல்கிறாரு. ஸோ பாபுவுடைய பேச்சை கேட்டு கண்டிப்பாக வந்து நானும் வந்து அதுதான் வந்து சொல்ல போகிறேன். விஜய் வந்து அவர் வந்து வேலை விஷயமா வந்து போயிருக்கார் வெளியில். ஸோ அவரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து எனக்கு வந்து சரிப்பட்டு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபு வந்து சொன்ன மாதிரி கதிரேசன் கிட்ட வந்து சொன்னால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்குள்ளே வந்து தோணுது. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஐடியா வந்து ஒன்று இருக்குது. சைலண்ட்டாக வந்து நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனேன், ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டு வந்தோம், வர வழியில் பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் அதனால் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகணும். ரெஸ்டாரண்ட் வந்து போயிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனவங்க வெளியே வந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அந்த சிசிடிவி அங்கே வந்து போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து செக் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 போலீஸும் வந்து வந்தாங்க, அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பேசிகிட்டு இருந்தவங்க கிட்ட வந்து நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து போயிட்டு வரோம், ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனவங்க அப்படியே வந்து வெளியே வந்து போயிட்டாங்களே, எப்படி வந்து நாங்கள் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏதோ ஒரு ஆட்டோவில் வந்து ஏறி போயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக வந்து தெரியுது. அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கேம்மா வந்து போயிட்டுருப்பா, அவளுக்கு வந்து மனநிலையும் வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எங்கே போயிட்டுருப்பான்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரேன். மல்லி ஏதாச்சும் ஒன்று எசக்கு பசக்கா ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து சும்மா விட மாட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிரேசன் வந்து மறுபடியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை தான் வந்து டார்கெட் வந்து பண்ண போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்கிறதும் வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து யோசித்து தான் வந்து பதில் வந்து சொல்லணும் நம்ம மல்லி இருந்துட்டு. அதுக்கு வந்து எப்படி வந்து யோசிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஸோ எப்படியாச்சும் வந்து யோசித்து பதில் வந்து கரெக்டாக வந்து வாங்கிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆனால் அப்போ வந்து உண்மையான சுடர் தான் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கணும் அதுக்கு முன்னாடி. அப்போ தான் வந்து கதிரேசனுமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து மல்லியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை வந்து ஏற்றுப்பார் மறுபடியும். ஸோ இப்போ வந்து ஏற்றுக்கிட்டு தான் வந்து இருக்கார். அதே மாதிரி வந்து மறுபடியும் வந்து அதே மாதிரி தான் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரேன். சரி, ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து தெரிஞ்சதுன்னா விஜய் வந்து மனசொடைஞ்சு போயிடுவார். என் பொண்டாட்டி வந்து கிடைச்சிட்டா, என் மனைவி வந்து கிடைச்சிட்டா, வெண்பாவுடைய அம்மா வந்து கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு ஏமாத்து தானா, இதெல்லாம் வந்து பணத்துக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா ரொம்ப வந்து மனசொடைஞ்சு போயிடுவார் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து மல்லி வந்து தெளிவாக அப்பப்போ வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. விஜய் அவள் வந்து உண்மையான ரேணுகா வந்து கிடையாது, அவளே வந்து ஏமாத்துக்காரி. ஸோ அப்படி இருக்கும்போது அவள் வந்து நடிக்கிறா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியுது. அது வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்ததுன்னா நீங்களும் கொஞ்சம் வந்து உஷாராக தான் வந்து இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரிய வருது. இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கண்மூடித்தனமாக வந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து சந்தேகம் வந்து வரலையா, இல்லை அவள் பண்ணுற டிஃப்ரெண்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியலையா, டிஃப்ரெண்ட்டாக நடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து புரிய வரலையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஓப்பனாக வந்து விஜய்கிட்டே வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் சொன்னால் வந்து உனக்கு வந்து அவன் மேலே வந்து சந்தேகம் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து சைலண்ட்டாக மூடிக்கிட்டு இருக்கிறதே வந்து பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெமிக்கல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயத்தை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல வரேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் லைஃப்பில் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வேப்பங்குச்சின்னா நீம் ட்ரீயோட ஸ்டிக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து
கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எசன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதில் அது இருக்குது, இந்த கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை எல்லாமே வந்து தவிர்க்கணுன்னா நம்ம வந்து ஆர்கானிக்காக வந்து நம்ம நம்ம வீட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீம் ட்ரீ கண்டிப்பாக வந்திருக்கும். வேப்ப மரம் கண்டிப்பாக இருக்கும். அந்த வேப்ப மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய குச்சியை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஆலமரம் வந்து இருந்ததுன்னா அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா எங்கள் ஊரில் வந்து இன்னொரு ட்ரீ கூட வந்திருக்கு. அது ட்ரீ கிடையாது, ஒரு செடி. அந்த செடியை வச்சு நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்காக, பல் தேய்க்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பாரம்பரியமாக வந்து கடைப்பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து நிறைய ப்ரஷ்ஷு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக வந்து வரணும், இப்படி ப்ரஷ் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கோங்க. ஆனால் கிடைக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரேன். ஸோ நீங்களும் வந்து வில்லேஜ் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ப்ரஷ்லேயே வந்து பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு 4 டைம், ஒரு 4 வாரம் வருதுன்னா மாதத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வருதோ இல்லையா, ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய இது. எதனால் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கசப்புத்தன்மை வந்து நிறையவே வந்து இருக்கும். ஸோ நம்ம ஜேர்ம்ஸ் அந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து அந்த கசப்புத்தன்மையினால் வந்து டெத் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுடைய அந்த துர்நாற்றமெல்லாம் அடிக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. வாயில் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடாமல் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டயாச்சும் வந்து பேசும்போது ஒரு பேட் ஸ்மெல்லு வந்து வரும். ஸோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து 100% வந்து நம்பிக்கை இருக்குது. நீங்களும் வந்து யூஸ் பண்ணி வந்து பாருங்கள் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆசை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.